எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய மே 4ஆம் தேதி, அதாவது இந்த 2026வது வருடத்தினுடைய மே மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை தொடங்கவிருக்கும் அக்னி நட்சத்திர நாளன்று நாம் செய்ய வேண்டியது என்ன, அதே நேரத்தில் அந்த அக்னி நட்சத்திர காலம் முழுவதும் டோட்டலாக 25 நாட்கள் இந்த வருடம் வருது. மே மாதம் 28ஆம் தேதி உங்களுக்கு அக்னி நட்சத்திரம் நிறைவடையுது. ஸோ இந்த 25 டேஸ் நீங்கள் நான் இப்போ சொல்கிற இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, இந்த அக்னி நட்சத்திரம் முடிவதற்குள் உங்களுக்கு ஒரு க்ஷேமமான பலன்களை கட்டாயமாக பெறுவீங்க. சுபிக்ஷமான பலன்களை பெறுவீங்க. செல்வ வளம் உங்களுக்கு கிடைக்கும். சுபகாரிய தடைகள் நீங்கி வீடுகளிலே நல்ல முறையிலே சுபகாரியங்கள் நிகழும். எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த பதிவை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். பல அரிய தகவல்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்குது. சரிங்களா? இந்த அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமும் சூரிய பகவானானவர் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நுழைந்து கிருத்திகை நட்சத்திரம் முழுவதுமாக கடந்து பிறகு ரோஹிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் தன்னுடைய அக்னி நட்சத்திர பயணத்தை முடிவு செய்வார். இந்த காலத்தை தான் நாம் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைமில் நெருப்பின் அதிபதியான அக்னி தேவர் தன்னுடைய முழு பலத்தையும் வெளிப்படுத்துவார். என்ன சொல்லணும்னா, மற்ற நாட்களில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு வெப்பத்தின் தாக்கத்தை காட்டிலும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் ஏற்படும் வெப்பத்தின் தாக்கம் பன்மடங்கு அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் தண்ணீர் நிறைய குடியுங்க. தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிருங்கள். குறிப்பாக காலையில் 11 மணியில் இருந்து மாலை 4 மணி வரை கட்டாயமாக வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற நீண்ட தூர பயணங்களை தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் நீங்கள் அக்னி நட்சத்திர காலத்தில் கட்டாயமாக கடைபிடிக்கணும். ஏன்னா காலங்கள் மாற மாற பருவநிலைகளும் மாறிக்கொண்டே இருக்குது. மழை பார்த்திங்கன்னா வழக்கத்தை காட்டிலும் அதிகமாக பெய்யுது, இல்லை மழை பெய்யாமல் போயிடுது. வெயில் ஒன்று வழக்கத்தை காட்டிலும் அதிகமாக அடிக்குது, இல்லை ரொம்ப ரொம்ப குறைவாக அடிக்குது. வெயில் காலங்களில் மழை பெய்யுது. இப்படி பருவ நிலை மாற்றங்கள்லாம் நிறைய இப்போ நிகழ்ந்துட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் வருடம் வெயிலின் தாக்கம் பன்மடங்கு அதிகமாகிட்டு தான் போகுது. இந்த வருடம் ரொம்ப மோசம். ஓவராக அக்னி பகவான் தன்னுடைய பலத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அக்னி நட்சத்திர காலம் கொஞ்சம் சவாலான காலம்தான். அதனால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. வீட்டில் இருக்கவங்க சேஃபாக வீட்டில் இருங்க. ஆஃபீஸில் இருக்கவங்க தேவையில்லாமல் வெளியே போகாமல் ஆஃபீஸில் ஒர்க் பாருங்கள். ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே நீங்கள் வெளியே போகலாம், தவறு ஒன்றும் இல்லை. இந்த அக்னி நட்சத்திர காலத்தை பார்த்தீங்கன்னா, என்னதான் ஒரு சுபகாரியம் செய்வதற்கு தடை உள்ள காலம் அப்படின்னாலும், பொதுவாக அக்னி நட்சத்திர காலத்தில் திருமணம், கிரக பிரவேசம், பூமி பூஜை, மரம் வெட்டுதல், விதை விதைத்தல் ஆகிய சுப காரியங்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருப்பினும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சூரிய பகவானினுடைய அந்த அதீத ஆற்றல், அந்த சக்தியை நாம் நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறதுக்கு நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது, பரிகாரங்கள் இருக்குது. அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் சூரிய பகவானினுடைய அருளினை நீங்கள் சேர்த்து பெறலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சூரியனை நவகிரகங்களின் அரசன் என்று அழைக்கிறோம். அவரை இயற்கை அசுபராக சொன்னாலும் கூட அவர் இருக்கும் இடத்தை பொறுத்து தன்னுடைய தன்மையை மாற்றி அமைக்கிற சக்தியினை பெற்றவர்னு தான் சொல்லப்படுது. சூரியனுடைய பார்வையில் சுபமும் இருக்கும், அசுபமும் இருக்கும். நாம் அப்சர்வ் பண்ணுறது வைத்து தான் இருக்குது. இப்போ கிரகண டைமில் வெளிப்படும் கதிர்வீச்சுகள் நெகட்டிவ் வைப்போடு இருக்கும்.
அதனால தான் கிரகணம் முடிஞ்ச வேட்டி வீட்டில் வந்து தண்ணி வச்சு நல்லா கழுவி விடுங்க அப்படின்னு சொல்கிறது. இப்படி சூரியன்கிட்ட இருந்து வெளிப்படும் கதிர்வீச்சுகளை இருக்கிற கெட்ட கதிர்வீச்சுகளை நீக்கிட்டு நல்ல கதிர்வீச்சுகளை நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நவகிரகங்களின் அரசனான சூரியன் நமக்கு பலமாக அமையும் பொழுது அனைத்து கிரகங்களும் நமக்கு சாதகமாக வேலை செய்யும். சரிங்களா? அதனால் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சூரியனினுடைய சுப கதிர்வீச்சுகளை நாம் பெறுவதற்குண்டான வழிமுறைகளை செய்யலாம். அதுக்குண்டான பல மெத்தட்ஸில் நான் சில விஷயங்களை உங்களுக்கு நான் இப்போது தொடர்ச்சியாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அந்த வரிசையில் எருக்கன் செடி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தனவசிய மூலிகையை பற்றி நான் சொல்கிறேன். இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த எருக்கன் செடி எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம்ங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவதுங்க இந்த எருக்கன் செடி அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏரிகளில், ரோட்டோரங்களில் கேட்பாரற்ற நிலையில் வளரக்கூடிய ஒரு செடி. இந்த செடிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றணும், பராமரிப்பு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. தன்னைத்தானே காத்து வளர்த்து கொள்ளும் ஒரு இனம் அப்படின்னா இந்த வெள்ளெருக்கன் செடி தான். இந்த இந்த எருக்கன்லேயே 2 வகை இருக்குது. வெள்ளெருக்கன், நீல எருக்கன் அப்படின்னுட்டு இருக்குது. பொதுவாக ஆன்மீக விஷயங்களுக்கு வெள்ளெருக்கன் தான் பயன்படுத்தப்படுது, நீல எருக்கன் பயன்படுத்தப்படுறதில்லை. பல பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எருக்கன் செடியை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து இடுகாட்டில் வளரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. நீல எருக்கனை தான் நாம் வந்து வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாது, அதை வந்து சுப விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லப்படுதே தவிர வெள்ளை எருக்கனை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லப்படல. இன்னும் சொல்லப்போனால் நீல எருக்கன் கூட எந்த இடத்திலும் பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லப்படல. நீல எருக்கன் பார்த்திங்கன்னா இடுகாட்டில் வளரக்கூடியது அப்படிங்கிறதுனால மட்டும்தான் அதை வேணான்னு சொல்கிறோம். வெள்ளெருக்கன் வந்து ஒரு துளசி மாதிரி. துளசி செடி எப்படி வந்து ஒரு அசுத்தமான இடத்துல வளராதோ, தீட்டு காலங்களில் அது கிட்ட போனாலே அது வாடிடுதோ, அந்த அளவுக்கு இந்த வெள்ளெருக்கன் செடியும் ரொம்ப சென்சிட்டிவான செடி தான். அதனால் வெள்ளெருக்கன் செடி நீங்கள் தாராளமாக வீட்டில் வச்சு வளர்க்கலாம், அதுக்கான பூஜை செய்யலாம். அதே மாதிரி வெள்ளெருக்கனை வந்து நாம் இறைவனுக்கு வச்சு கூட கும்பிடலாம். சரிங்களா? அந்த வகையில் அந்த காலத்துலேருந்தே என்ன சொல்லுவாங்கன்னா, எருக்கன் செடி இருக்கும் இடத்தில் புதையல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால் பேய்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புதையலை காப்பாற்றுறதுக்கு பேய்கள், பூதங்கள்லாம் இருக்கும். நீங்கள் வந்து பழைய படங்களில் பார்க்கலாம். புதையலை வந்து பூதங்கள் காவல் காக்கிற மாதிரி, பேய்கள் காவல் காக்கிற மாதிரி, அதே விஷயத்தை தான் இதற்கு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கான்செப்ட் என்னென்னா, வெள்ளெருக்கன் செடி இருக்கிற இடத்துல தனம் இருக்கும், அதாவது பணம் வரும், செல்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செல்வம் அதிகமாக இருக்குன்னா அதை வந்து காப்பாற்றுறதுக்கு பேய் பூதம்லாம் இருக்குங்கிற கான்செப்டில் தான் வெள்ளெருக்கன் செடி இருக்கும் இடத்தில் பேய் பூதம் இருக்கும்னு சொன்னாங்களே தவிர ஒரு தவறான விஷயமாக அதை சொல்லலை. இன்னொன்று, சிவனுக்கு உரிய மூலிகைங்கிறதுனால, சிவனுக்கு உரிய விருட்சம் அப்படிங்கிறது செடிங்கிறதுனால பூத கணங்கள் அதைக்கு காவலாக இருக்கும்னு இன்னொரு விஷயமும் இருக்குது. அதனால் எந்த விதத்திலும் உங்களுடைய குடும்பத்திற்கு அச்சத்தை விளைவிக்கும் விருட்சமாக இது வரவே வராது. சரிங்களா? 2வது, இது வந்து ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய செடியாக கருதப்படுகிறது. இந்த செடியில் இருக்கிற பூ, இலை, பட்டை, வேர் அனைத்தும் மருத்துவ குணம் மற்றும் ஆன்மீக குணங்களை கொண்டது. வெள்ளெருக்கன் செடியில் இருக்கிற எல்லாமே மருத்துவ குணம் மற்றும் ஆன்மீக குணம் பெற்றது. மட்டும் இல்லாமல் சூரியனினுடைய தன்மையை பெற்றது. சூரிய பகவானுடைய மூலிகை வெள்ளெருக்கன் செடி. இது பல பேருக்கு தெரியாது. நவகிரகங்களில் சூரியனுக்கான மூலிகை வெள்ளெருக்கன் செடி. மகாபாரதத்தில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருக்கும்போது அவரை வந்து வெயில் தாக்கக்கூடாதுங்கிறதுக்காக வெள்ளெருக்கன் இலைகளை அவரோட மேலே ஃபுல்லாக வச்சாங்களாம். ஏன்னா சூரிய கதிர்வீச்சுகள் ஹெவியாக வரும்போது அதை வந்து தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வெள்ளெருக்கன் இலையை கவசமாக வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வெள்ளெருக்கன் இலை, வெள்ளெருக்கன் பூ, பட்டை வேர், அந்த விருட்சமே
சூரிய பகவானிடம் இருந்து வரக்கூடிய அத்தனை கதிர்களினுடைய பாசிட்டிவ்ஸை இழுத்துட்டு நெகட்டிவ்ஸை வெளியேற்றுற தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சிவ அம்சம் பெற்ற ஒரு மூலிகையை நான் முன்னாடியே சொன்னேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிவபெருமானினுடைய ஜடாமுடியில் சூடப்படக்கூடிய அஷ்ட புஷ்பங்களில் இந்த வெள்ளெருக்கன் பூ வந்து முதன்மையானது. சரிங்களா? அதே நேரத்தில் நிறைய கோயில்களில் ஸ்தல விருட்சங்களாக இந்த வெள்ளெருக்கன் செடியானது இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிராணநாதேஸ்வரர் அந்த கோயில், இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா திருமங்கலங்குடியில் இருக்குது. இந்த ஆலயத்தில் வெள்ளெருக்கன் செடி தான் ஸ்தல விருட்சம். இதே மாதிரி திரு எருக்கத்தம்புலியூர் அங்கேயும் இந்த வெள்ளெருக்கன் விருஷம்தான் ஒரு ஸ்தல விருஷம். இன்னும் சொல்லப்போனால் இங்கே வந்து நடத்தப்படுற திருவிழாக்களில் வெள்ளெருக்கன் பூவை தான் வந்து தூக்கி போடுவாங்க. அது சுவாமிக்கு தூக்கி போடுறது வந்து வெள்ளெருக்கன் பூ தான். அந்தளவுக்கு இந்த கோயிலில் ஸ்தல விருஷமான இந்த வெள்ளெருக்கனுக்கு அதீத ஒரு சிறப்பு அம்சம். அதே மாதிரி திருக்கானட்டுமுள்ளூர் அப்படிங்கிற இடத்துலையும் இந்த வெள்ளெருக்கன் செடி வந்து ஸ்தல விருட்சமாக அமையுது. அதனால் ஒரு ஸ்தல விருட்சமாக அமையிற ஒரு செடி, சிவனின் அம்சம் பெற்ற செடி, சூரியனின் தன்மை பெற்ற செடி, இதை நாம் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் பயன்படுத்திக்கிட்டோம்னா பலன்கள் ஏராளம். இன்னும் சொல்லணும்னா வெள்ளெருக்கன் வேர் இருக்கு இல்லையா, வெள்ளெருக்கன் செடியினுடைய வேர் அதிர்ஷ்டத்தை தரும் ஒரு வேர் என்று சொல்லப்படுகிறது. செல்வத்தை ஈர்க்கும் சக்தி உடைய ஒரு வேராக சொல்லப்படுகிறது. இந்த வேரை, வெள்ளெருக்கன் வேரை வீட்டில் வைத்தால் எதிர்மறை ஆற்றல்கள் அடியோடு நீங்கும் என்றும் தடைபட்ட காரியங்கள் நீங்கி சுப காரியங்கள் வீட்டில் நடைபெறும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த வெள்ளெருக்கன் வேரில் விநாயகரினுடைய விக்கிரகம் செய்து, அதாவது சிலை செய்து, அதை வீடுகளில் தொழில் சேரும் இடங்களில் வைத்து வழிபட்டோம்னா தனவசம் ஏற்படும். இது பேர் பார்த்திங்கன்னா வெள்ளெருக்கு வேர் விநாயகர் அப்படின்ட்டு பேர். ஆக மொத்தத்தில் இந்த வெள்ளெருக்கன் செடியினுடைய வேரிலே விநாயகரின் அற்புதமான அம்சம் அடங்கி இருக்குது. அதனால் நம்ம பயன்படுத்துகிறச்சே உங்களுக்கு அனைத்து விதமான செல்வமும் உங்களிடத்தில் வந்து சேரும். அடுத்தது வெள்ளெருக்கன் திரி. பொதுவாக இந்த வெள்ளெருக்கன் திரி அப்படிங்கிறத பற்றின மக்களுக்கு அதிகப்படியான ஒரு தெளிவு இல்லை. ஏன்னா நம்ம நார்மலாக பஞ்சு திரி தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா பஞ்சு திரி தான் யூஸ் பண்ணுவோம். திரிகளில் நிறைய வகைகள் இருக்குது. பஞ்சு திரி, எருக்கன் திரி, வாழை தண்டு திரி, தாமரை தண்டு திரி அப்படின்ட்டு நிறைய திரிகள் இருக்குது. ஒவ்வொரு திரிகளை பயன்படுத்தி நாம் தீபங்களை ஏற்றும் பொழுது நமக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. அதில் இந்த வெள்ளெருக்கன் திரி, இது நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த வெள்ளெருக்கன் திரியில் நாம் வீடுகளில் தீபம் போடுறச்சே அந்த இடத்துல இருக்கிற தீய சக்திகள் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் இந்த வெள்ளெருக்கன் வேர்க்கட்டையை நாம் வீட்டின் முன்பு கட்டி தொங்க விடும் பொழுது அதே மாதிரி தீய சக்திகள் விலகி திருஷ்டி விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. எவர் ஒருவர் தினமும் தீபம் ஏற்றும் போது, நம்ம நார்மலாக காலையிலையும் மாலையிலையும் தீபம் ஏற்றுவோம். அப்படி தீபம் ஏற்றும் பொழுது இந்த வெள்ளெருக்கன் திரியில் தீபம் ஏற்றுகிறார்களோ அந்த வீட்டில் நிதி நிலைமை, பொருளாதார விஷயங்கள் அனைத்தும் சீராக இருக்கும். வறுமை அண்டவே அண்டாது. அந்த அளவுக்கு இந்த வெள்ளெருக்கன் திரி சிறப்பு பெற்றது. சரிங்களா? அடுத்து இந்த வெள்ளெருக்கன் செடியினுடைய நார் பழங்காலம் தொட்டே, என்ன சொல்லணும்னா பாட்டி தாத்தா காலத்தில் நீங்கள் இருந்தவங்களா இருந்திருந்தா அல்லது பாட்டி தாத்தா உங்ககிட்ட இருக்கிறவங்களா இருந்திருந்தா கேட்டு பாருங்கள். பாட்டி தாத்தா இந்த வெள்ளெருக்கன் நாரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அவங்க அந்த காலத்தில் இடுப்பில் அணியக்கூடிய இந்த அரைஞான் கயிறாக வெள்ளெருக்கன் நாரைத்தான் பயன்படுத்தினார்கள். ஏன்னா இந்த வெள்ளெருக்கன் நாரை குழந்தைகளுக்கு இடுப்பில் அணிவிக்கும் பொழுது திருஷ்டிப்படாமல்
ஒரு கவசமாக காப்பாற்றி நிற்கும் இந்த வெள்ளெருக்கண்ணார். அதே நேரத்தில் குழந்தைகளினுடைய நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்களை தூண்டி புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதாகவும் இது அமையும். ஆக மொத்தத்தில் ஆன்மீக ரீதியாகவும் பயன்படும் ஒரு பொருளாகவும் அறிவியல் ரீதியாகவும் பயன்படும் ஒரு பொருளாகவும் இந்த வெள்ளெருக்கன் செடியானது விளங்குகிறது. அடுத்து மெயினான ஒரு விஷயத்துக்கு வரப்போகிறோம். என்னன்னு கேட்டால் வெள்ளெருக்கன் பூ. இந்த வெள்ளெருக்கன் பூவை வச்சு தான் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த பரிகாரத்தை நாம் செய்ய போகிறோம். இறை வழிபாட்டில் இந்த வெள்ளெருக்கன் மலர் மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது. விநாயகருக்கு உகந்தது, சிவனுக்கு உகந்தது. அதே நேரத்தில் நான் முன்னாடி சொன்னேன், இந்த வெள்ளெருக்கன் செடியே எப்படி ஒரு அந்த இலை சூரியனுடைய நல்ல வைப்பை ஈர்க்கும் அப்படின்னு சொல்கிறனோ, ஒவ்வொரு பாகமும் இந்த விருஷமே சூரியனுடைய ஒரு விருஷம்தான். அது மாதிரி சூரியனிடமிருந்து வரக்கூடிய நல்ல சக்திகளை ஈர்த்து தீய சக்திகளை வெளியே தள்ளும் சக்தி இந்த வெள்ளெருக்கன் பூவுக்கு இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் நீங்கள் இந்த வெள்ளெருக்கன் பூவை பயன்படுத்த வேண்டும். அதாவது மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கி மே 28ஆம் தேதி வரை தினமும் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு வழக்கம் போல் வீட்டில் தீபம் ஏற்றிட்டு, முடிஞ்ச அளவுக்கு இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் வெள்ளெருக்கன் திரியால் தீபம் ஏற்றுங்க பூஜை அறையில். அல்லது தொழில் செய்யும் இடங்களிலும் இதை செய்யலாம். தொழில் செய்கிற இடங்களிலும் வெள்ளெருக்கன் திரியால் தீபம் ஏற்றிட்டு அகல் விளக்கலையோ அல்லது காமாட்சியம்மா விளக்கலையோ தீபம் ஏற்றிட்டு ஒரு கண்ணாடி டம்ளரில், ஏன் கண்ணாடி டம்ளர் அப்படின்னா, கண்ணாடி என்பது எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடியது. அதனால தான் கண்ணாடி டம்ளர் பயன்படுத்துகிறோம். வேறு பாத்திரங்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது. கண்ணாடி டம்ளர் எடுத்துகிட்டு தண்ணீர் ஊற்றிக்கணும். அதில் சுத்தமான தண்ணி ஊற்றிட்டு அதில் 3 அல்லது 5 எண்ணிக்கையில் ஒற்றைப்படையில் நீங்கள் பூக்களை போடணும். 3 அல்லது 5 எண்ணிக்கையில் வெள்ளெருக்கன் பூக்களை அந்த தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அந்த கண்ணாடி கிளாஸை வீட்டின் நடுப்பகுதியில் வைக்கலாம். இல்லைங்க, நடுப்பகுதியில் சேஃப் இல்லை, குழந்தைங்க இருக்காங்க, கொஞ்சம் ஏதாவது கீழே போட்டாங்கன்னா வம்பு அப்படின்னா வீட்டின் வடக்கு திசையை நோக்கி வைக்க வேண்டும். ஏன்னா வடக்குங்கிறது குபேர திசை, செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும் திசை. அந்த இடத்துல இந்த கண்ணாடி டம்ளரை வைக்கலாம். இது அந்த இடத்துல இருக்க அந்த டெய்லி இந்த 25 நாளும் அந்த அக்னி நட்சத்திர காலம் ஃபுல்லாக இந்த கிளாஸ் அங்கே இருக்க பாசிட்டிவ் வைப் நிறைய அந்த இடத்துல ஈர்த்து கொடுக்கும். சூரியனிடமிருந்து வரக்கூடிய நல்ல வைப்பை இழுத்து கொடுக்கும். இதனால் வீடுகளில் பலவிதமான நல்ல காரியங்கள் எல்லாமே நடைபெறும். சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் செஞ்சு வைக்கிறீங்க, மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தண்ணி பூ எல்லாத்தையும் பூச்செடிக்கடியில் ஊற்றிடுங்க. மறுபடியும் தண்ணி ஊற்றி வச்சுட்டு வெள்ளெருக்கன் பூ போட்டுட்டு இதே மாதிரி ப்ராசஸ் தான். மற்றபடி நீங்கள் வீட்டில் சில பேர் கேட்பாங்க, இது ஒரு பூஜை செய்கிற மாதிரி இருந்தால் நான்வெஜ் புழங்கக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. வீடு சுத்தபத்தமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக இதுக்கு எதுவும் தேவையில்லை. சரிங்களா? இது ஒரு பரிகாரம் தான், ஒரு தாந்திரீக முறைங்கிறதுனால நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடிய காலகட்டத்தில் கூட இதை நீங்கள் செய்யலாம் அந்த காலத்தில். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறது அக்னி நட்சத்திர காலத்தில் முழுமையாக இறை வழிபாட்டில் ஈடுபடுங்க. வீட்டை எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கணும். அக்னி நட்சத்திர காலத்தில் மேலும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. கடினமான உணவுகளை சாப்பிடுவதை தவிருங்கள். கடினமான உணவுகள் சாப்பிட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு லிக்விட் ஐட்டமாக எடுத்துக்கோங்க, நீர்ம உணவுகளாக எடுத்துக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வெள்ளெருக்கன் பூ பரிகாரம் என்பது எந்த அளவுக்கு உங்களுக்கு சேமத்தை கொடுக்கும் அப்படின்னா, சிவபெருமானோட அருளும் விநாயகரின் அருளும் சூரியனோட அருளும் உங்களுக்கு கிடைத்து அந்த அக்னி நட்சத்திர காலம் முடிவதற்குள்ளேயே உங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தனை சுபகாரிய நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கு உண்டான முகாந்திரத்தை அமைத்து கொடுத்து விடும்.
நீங்கள் அக்னி நட்சத்திரம் முடித்த கையோடு அந்த சுபகாரியத்தை சந்தோஷமாக செஞ்சு முடிச்சிட வேண்டியது தான். சரிங்களா? அதேமாதிரி செல்வ வளத்தையும் ஈர்த்து கொடுக்கும். சரிங்களா? நம்பிக்கையோடு செய்யுங்க. ஒரு செயலை செய்வதற்கு முதல்ல தேவை மன நம்பிக்கை. நாம் முதல்ல அதை நம்பணும், அப்போ தான் அது வேலை செய்யும். அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கட்டாயமாக உங்களுக்கு கைமேல பலன் நிச்சயம். இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பதிவை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.